ஏகலைவன் மகாபாரதத்தில் வரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இவர் ஒரு நிஷாத இனத்தை சேர்ந்தவர், அதாவது வேடர் குலத்தை சேர்ந்தவர். வில்வித்தையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக இருந்தார். ஏகலைவன் அவரிடம் சென்று தனக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுக்கும்படி வேண்டினான். ஆனால் துரோணாச்சாரியார் அவனை சீடனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். காரணம், ஏகலைவன் அரச குலத்தை சேர்ந்தவன் இல்லை என்பதுதான். இதனால் மனம் தளராத ஏகலைவன் காட்டிற்கு சென்று துரோணாச்சாரியாரின் ஒரு களிமண் சிலையை உருவாக்கி அதை தன் குருவாக நினைத்து தீவிரமாக வில்வித்தை பயிற்சி செய்தான். தன்னுடைய விடாமுயற்சியாலும் குரு பக்தியாலும் மிகச் சிறந்த வில்லாளியாக திகழ்ந்தான். ஒருமுறை துரோணாச்சாரியாரும் அவருடைய சீடர்களும் காட்டிற்கு சென்றபோது அர்ஜுனன் ஒரு நாயின் வாயில் அம்புகள் தைக்கப்பட்டிருப்பதை கண்டான். அந்த நாய் குறைக்க முடியாமல் தவித்தது. யார் இவ்வளவு திறமையாக அம்பு எய்தது என்று துரோணர் வியந்தார். அவர்கள் தேடி பார்த்தபோது ஏகலைவன் வில் பயிற்சி செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள். துரோணர் ஏகலைவனிடம், நீ யாருடைய சீடன் என்று கேட்டார். அதற்கு ஏகலைவன், தாங்கள்தான் என் குரு என்று கூறி தான் உருவாக்கிய களிமண் சிலையை சூபினான். துரோணர் தான் அர்ஜுனனுக்கு நிகரான அல்லது அவனை விட சிறந்த வில்லாளி உருவாகிவிட்டதை எண்ணி கவலையடைந்தார். அர்ஜுனனை உலகின் தலை சிறந்த வில்லாளியாக ஆக்குவதாக அவர் வாக்கு கொடுத்திருந்தார். அதனால் துரோணர் ஏகலைவனிடம் குரு தட்சணை கேட்க விரும்பினார். வேறு எதுவும் கேட்காமல் ஏகலைவனின் வலது கை கட்டை விரலை வெட்டி தரும்படி கேட்டார். குருவின் சொல்லை மீறாத ஏகலைவன் உடனே தன்னுடைய கட்டை விரலை வெட்டி குருவுக்கு காணிக்கையாக கொடுத்தான். கட்டை விரல் இல்லாததால் அவனுடைய வில்வித்தை திறன் குறைந்து போனது. ஏகலைவனின் இந்த குரு பக்தி இன்றும் போற்றப்படுகிறது. துரோணர் செய்தது நியாயமா இல்லையா என்ற விவாதம் ஒருபுறம் இருந்தாலும், ஏகலைவன் தன்னுடைய குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டதும் தன்னுடைய திறமையை விட குருவின் கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் வியக்கத்தக்க.